இங்கே ஒருத்தன் காட்டுக்குள்ள அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அந்த நேரம் அணில் மாதிரி இருக்கிற ஒரு விலங்கு அவனுடைய பெல்ட்டை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுது. அதை துரத்தத்துல வேகமா ஓடி வருவான் பாருங்க. தெரியாம வந்து புதக்குழியில விழுந்துருவான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் இது பக்கத்துல ஒரு காஞ்ச மரம் இருக்கு. அதுல தான் அந்த அணில் அந்த பெல்ட்டோட இருக்குது. இவனும் அந்த பெல்ட்டை வச்சு எப்படின்னா ஏறிலான்னு சொல்லிட்டு அது கீழே போட சொல்றான் பாருங்க. அதுவும் போட்டுருது. அவன் அந்த பெல்ட்டை எடுக்கலான்றதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதக்குழிக்குள்ள போயிட்டு இருக்கான். இதைய பார்த்து அந்த அணில் என்ன நினைச்சுன்னு தெரியல. சடனா என்ன பண்ணுனா மாட்டிக்கிற அந்த புதக்குழிக்கு நேரம் ஒரு கிளை போதுங்க. அந்த கிளைய போய் இந்த அணில் கடிச்சு உடைக்க பாக்குது. இதை புரிஞ்சுக்கிறான் அந்த அணில் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது இங்க வந்தவொடனே அந்த கிளை கொஞ்சம் கீழே வருது. இவனுக்கு அந்த கிளை கிடைச்சோன்னா உடனே அதை எட்டி பிடிச்சி எப்படியாவது மேலே வந்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த அணில் அதுல இருந்ததை கவனிச்சிக்க மாட்டான். அது புதக்குழியில விழுந்துரும். அது இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணி தான் அந்த குழிக்குள்ள விழுந்து அது தவிச்சிட்டு இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணுவானா அந்த கிளைய பிடிச்சி மேலே வந்து அந்த தரையில படுத்துட்டு இருப்பான். அந்த அணில் புதக்குழியில விழுந்தோன்னா இதோட ஜோடி இன்னொன்னு கத்த ஆரம்பிச்சிருது. இவனும் அதை கத்தனோன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த புதக்குள்ள கையை விட்டு தேடுறான். எப்படியோ ஒரு வழியா அந்த அணில கண்டுபிடிச்சிடறான். கையில தூக்குனதுக்கு அப்புறம் நீ மட்டும் பெல்ட் எடுக்காம போயிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேசிட்டு இருக்கான். நல்ல வேலை இதை அவன் காப்பாத்திட்டான். இல்லைன்னா அந்த அணிலுக்கு இருந்த மனசுக்குணும் இவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கடுப்பாயிருப்போம். வாழ்க்கையில இந்த அணில் மேலே தான் ஃபர்ஸ்ட் ஒரு தப்பை பண்ணானா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிடணும்.